ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன். தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2006 மாடல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோவை. ஆமாம், இப்போ தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப இலகுவாகவும் இருக்கும். 2006லேருந்து 2020 வரலும் BS2, BS3, BS4, BS6 கூட நம்ம எல்லா வண்டியுமே அபே வண்டி நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளில் இருக்கும். தேவைப்படுறவங்க உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கால் பண்ணிவிட்டு எனக்கு கிளம்புங்க, ஓகேங்களா? எங்கிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது, வட்டி கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளாக வீடியோ போடலை. இப்போ ஒரு 10 நாளாகவே வீடியோ போடலை. இல்லைன்னா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போ கியூர் ஆகிடுச்சு. மறுபடியும் எப்படி திரும்ப போகணும் அதே மாதிரியே வந்துட்டேன். அதனால் எப்போ உங்களுக்கு இந்த 10 நாள் இருந்தது இல்லாமல் இந்த 10 நாளில் 7 வண்டி விற்றுருக்கேன். ஆனால் வீடியோவே போடலை. காசு போட்டு விட்டாங்க. என்கிட்ட வேலை செய்கிற பசங்களே வண்டியை டெலிவரி கொடுத்துட்டாங்க. 10 வண்டிக்கு மேலே தான் டெலிவரி பண்ணியிருக்கேன் இந்த 10 நாள்லேயே. அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட வியாபாரம் நல்லா கடவுளுடைய உதவி கொண்டு நல்ல முறையில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் 10 நாளாக நான் ஒரு 10-15 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். வண்டி வீடியோ போட முடியல. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2006 மாடல். ஆனால் 2020, 19 இந்த மாதிரி வண்டி தான் என்கிட்ட அதிகமாக மூவ் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்லி வரக்கூடியவங்க வீடியோவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த வண்டி வந்து 2006 மாடலு. எஃப்சியும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது, ஓகேவா? புக்கு ஒப்படைச்சிட்டேன். இவங்க என்கிட்ட காசை ஒப்படைச்சிட்டாங்க. ரொம்ப இல்லாதப்பட்டவங்க. அதனால் அதாவது நான் எப்போவுமே பேரம் கிடையாதுன்னு சொல்லுவேன். இவங்களுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சோன்னு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பேரம் பேசவே மாட்டேன். இவங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? எப்போவுமே 2,000 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன் நான். சரி, இவங்க இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் சொன்னாங்க. இவங்க வந்து ரொம்ப இல்லாதப்பட்டவங்கன்றதுனால ஒரு 10,000 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. மீத வண்டி புக்கு கொடுத்துட்டேன். வண்டி கடவுளுக்கு பயந்து எல்லாமே பர்ஃபெக்டாக புது பேட்ரி எல்லாமே போட்டு தெளிவான முறையில் தான் வண்டி இவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்கிட்டேருந்து வண்டி இவங்ககிட்ட போனதுக்கப்புறம் வண்டியில் எந்த ஃபால்ட்டு வச்சாலும் என்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா? நீங்களே தான் பார்த்துக்கணும், ஓகேவா? நான் கொடுக்குறதுல வாரண்ட்டி கேரண்டிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஓட்டி பார்த்து தான் எடுத்துருக்கீங்க. உங்கள் மனசுக்கு திருப்தியா? வண்டி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? வண்டியில் ஏதாவது குறை இருக்குங்களா? இல்லை, எல்லாமே தெளிவாக தான் கொடுத்துருக்கேன். இதையும் மீறி மோட்டார் தொழிலில் வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஃபால்ட்டு வைக்கும், புரியுதுங்களா? அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் எனக்கு கால் பண்ணக்கூடாது. புக்கு வந்து 2006. எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எப்போ பாராகிட்டு இருக்கும். இதை எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் காசு அதிகமாக தான் ஆகும். எஃப்சி பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நான் கொடுக்கும்போது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, ஓகேவா? நீங்கள் பண்ணுறதுனால பண்ணி ஓட்டுங்க. பண்ணி ஓட்டுறது தான் நல்லது, ஓகேவா? வண்டி பாடிலாம் புது பாடி, தொட்டிலாம் புது தொட்டி ஏற்றி தான் தெளிவான கண்டிஷனில் தான் உங்கள்கிட்ட வண்டி ஒப்படைச்சிருக்கேன், ஓகேவா? இதே மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்கிட்ட முற்றிலுமே பேரமும் கிடையாது, ஃபைனான்ஸும் கிடையாது. அதே மாதிரி வந்தவாசியில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், 9677701701, 9677701701. இதுதான் என்னுடைய பர்சனல் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு வழி தெரியலன்னா கூகுள் மேப்பில் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் இப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து மேப்பே தானாக விட்டுரும். நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்றீங்களே, அதுக்கான வேலையே இல்லை. கூகுள்லேயே நான் இருக்கேன். அதனால் கூகுள்கிட்ட கேளுங்க, அதுவே கூப்பிட்டு வந்து விட்டுரும், ஓகேவா? இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும். இந்த மாதிரி ஏழைகளின் தோழனாக இருக்கக்கூடிய 30-35 தரக்கூடிய இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போடக்கூடிய வண்டிலாம் உங்களுக்கு அடிக்கடி காட்டும். மோஸ்ட்லி நிறைய வீடியோவே போடுறதுக்கான நேரமும் கிடையாது. விளம்பர வீடியோவும் சரி, டெலிவரி வீடியோவும் சரி போடாததுக்கான காரணம் இதுதான். நான் 10 நாள் 5 நாள் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட இருந்தேன். ஆனால் வண்டி டெய்லி விற்றுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் கால் பண்ணிவிடுவாங்க. நான் இல்லைனா கூட உங்களுக்கு வண்டி இங்கே இருக்கக்கூடிய எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கொடுப்பாங்க, ஓகேங்களா? தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். வண்டி ஓகே வேணே? வண்டி ஓகே. ஆப் பண்ணிங்கப்பா.